நாம் காண இருப்பது இந்த குரு பெயர்ச்சியில் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மனதுக்கு உரியது. காலபுருஷனுக்கு 3ஆம் இடம், தைரியத்துக்குரிய இடம். 3ஆம் இடம் தானே தைரியம் சொல்லும். அப்போ சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்திப்பதை சந்தித்தது பின் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜென்மத்தில் வரும் குரு இதுவரையும் உங்கள் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா கலைகளும் புத்தியும் சித்தியும் காலத்தின் யுக்தியாக மாறும் என்று சிந்தித்து எப்போதும் ஞானத்தின் உருவாக இருக்கக்கூடிய அதிவிரைவு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள். பேச்சும் மூச்சும் உங்களுக்கு 2 கண்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒரு சிறப்பான குரு பயிற்சியாகத்தான் இருக்கும். எந்த வகையில்? இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஜென்மத்திலிருந்து மிதுனத்திலிருந்து இப்போ 4 கடகத்துக்கு வந்திருக்கார். 2ஆம் இடம் கடகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ 2ஆம் இடம் கடகத்துக்கு வரும்போது 2 என்பது எதை குறிக்கக்கூடியது? தனத்தை குறிக்கக்கூடியது. 2 என்பது எதை குறிக்கக்கூடியது? தனம், தானியம், கீர்த்தி, வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், புத்திரபாக்கியம், திருமண பொருத்தம், திருமணங்கள், குழந்தைகள், படிப்பு, வெளிநாடு, உள்நாடு, மாற்றங்கள், ஏற்றங்கள், டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு கோள் நீச்சம் இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கடுத்த பாயிண்ட். அப்போ உச்சம் இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கடுத்த பாயிண்ட். ஆட்சியாக இருந்தால் என்ன செய்யும்? அதுக்கடுத்த பாயிண்ட். அப்போ ஆட்சி, உச்சம், நீச்சம். அப்போ 3 வகையில் 2ஆம் இடத்துல உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 2ல் இருக்கக்கூடிய குரு உச்சத்தில் இருக்கிறார். நீச்சத்தில் செவ்வாய் இல்லை, ஆட்சி பெற்று சந்திரன் இல்லை, குரு சந்திரனும் இல்லை. அப்போ உச்சத்தில் இருக்க குரு 2ஆம் இடத்துல இருக்கும்போது அப்போ பலம் நழுவி பாலில் விழுந்தது போல எல்லா வகையிலும் எல்லா கலைகளும் எல்லா விதமான தொழிலும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு தடையாக இருந்ததோ அந்த தடையெல்லாம் தடைக்கற்களாக மாறி சிந்தித்து சிந்தித்து செயலாற்றக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பெரிய ஆராய்ச்சி, அறிவு, அறிஞர் பட்டம், ரைட்டு, எழுத்துக்கள், இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஜெராக்ஸ் மிஷின், புக்ஸு சம்மந்தப்பட்டது, கல்வி சம்மந்தப்பட்டது, அத்தனை யூனிவர்சிட்டியும் சம்மந்தப்பட்டது, அத்தனை படிப்பகங்களும் சம்மந்தப்பட்டது, அடுத்த நூலகங்களும் சம்மந்தப்பட்டது. ஏன்? படிப்பு அறிவுக்குரிய இடம். பலசாலி இல்லை, நீங்கள் புத்திசாலி. அப்போ அறிவுக்குரிய இடம். அத்தனை படிப்பகங்கள், அத்தனை நூலகங்கள், அத்தனை பட்டயங்கள், அத்தனை உங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக வரக்கூடிய ஏஜெண்ட்டு, வெளிநாடு முக்கியமாக போய் ஆகணும். வெளிநாடு எல்லாம் முக்கியமாக போகணும். நல்லா நினச்சிக்கங்க. மிதுனராசி நேயர்களுக்கு ஜென்ம குரு உங்களை விட்டு பிரிஞ்சு இப்போ எங்கே வந்திருக்காரு? கண்டிப்பாக இப்போ கடகத்துக்கு கடந்த காலம் கசப்பான காலமாக மாறி இனி வரக்கூடிய காலம் இனிப்பான காலமாக வருது. அப்போ அப்படி வரும்போது உங்களுக்கு எவ்வளவு தெளிவு இருக்கும்? தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே அந்த பதிகம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் தான் அந்த குரு பயிற்சியில் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உரியவங்க நீங்கள் தான். அப்போ என்ன? உங்கள் ஜாதகத்தை ஐயா சொல்கிற மாதிரி உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. தயவு செய்து குரு திசையில் புதன் புத்தி வருதான்னு பாருங்கள். புதன் திசையில் குரு புத்தி வருதுன்னா அப்படியே ஆமை போல் அடக்கி இருந்துக்கோங்க. மிக கவனமாக இருந்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கண்பை ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த பாயிண்ட்டு, உங்களுக்கு எல்லா வகையும் தொழில்னு சொல்லியாச்சு. அடுத்து மிதுனத்துக்கு 6ஆம் இடம் இருக்குது பார்த்தீங்களா? 6ஆம் இடத்தை உங்களுக்கு மிதுனத்தில் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு. அதாவது 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வைன்னு 6ன்னா என்னன்னு முதல்ல தெரியணும். அப்போ 6ன்னா நோய், 6ன்னா கடன், 6ன்னா ருணம், 6ன்னா எல்லா வகையும் ரொம்ப நாளாக கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த பணம் சேராது. அந்த மாதிரி அப்போ 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்கும்போது அது என்ன ஆகுது? டெலிட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது? வருஷம் பூரா இந்த நோய் தீர்ந்து விடுகின்றது. அந்த நோய் எல்லாமே போயிடுது.
ஆப்ரேஷன் சொன்னாங்கல்ல, ஆப்ரேஷன் செஞ்சாச்சு, நீ முடிஞ்சிருச்சு, நீ ஒன்றும் வரா. அதான் 6ஆம் இடத்தை 5ஆம் பார்வை. 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8ஆம்ங்கிறது என்ன? 8ங்கிறது வம்பு, வழக்கு, விபத்து, ஆபத்து, கோர்ட்டு, சிறைச்சாலை. இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் இந்த குருப்பெயர்ச்சி. மறுபடியும் சொல்கிறேன், 4 ராசிக்கு ராஜயோகம்ங்கிறது கிடையாது என்னை பொறுத்தவரையில். எல்லாத்துக்கும் உண்டு. உங்கள் தசாபுத்தி மட்டும் கணிச்சு கொள்ளுங்க. அப்போ 9ஆம் அது 8ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்போ 8ஆம் இடத்தை 7ஆம் இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ரா அவன் வண்டியில் போனான்டா, திருச்செந்தூர் போயிட்டு வந்தான்டா, ஏதோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சா என்னன்னு பாரு. யார் சொல்லுவா? சகோதரர்கள் சொல்ல மாட்டாங்க, அண்ணன் தம்பி சொல்ல மாட்டாங்க, நண்பர்கள் சொல்லுவான். அதுதான் 7ஆம் இடம், அதான் பார்ட்னர்ஷிப். 8ஆம் இடம் அடிபடுறது, 8ஆம் இடம் வம்பு, 8ஆம் இடம் வழக்கு. இதை அடிக்கிறது, இதை தீர்க்கிறது யார்? வீட்டுக்காரவங்க இல்லை, அம்மா அப்பா இல்லை, சகோதரன் சகோதரி இல்லை, நண்பர், உயிரை கொடுக்கக்கூடிய நண்பர். அதான் 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை இதை விட விளக்கம் யாரும் சொல்ல முடியாது. அப்போ 7ஆம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எல்லா இழப்பீடு, இழந்ததெல்லாம் மீண்டு வந்துடும், உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குது. அடுத்து 10ஆம் இடம் 9ஆம் பார்வை. இப்போ நீங்கள் ஜென்மக்குருவில் இருந்தீங்க, மிதுன ராசியில் ஜென்மக்குருவில் இருந்தீங்க, ஓரளவுக்கு நல்லா இருந்தீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நல்லா இருந்தாலும் இப்போ என்ன ஆகுது? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன செய்யுது? இது என்ன செய்ய போகுது ஐயா? எங்களுக்கு அதுதான் வேணும் சுவாமிஜி. அப்போ 11ஆம், அதாவது மிதுனத்துக்கு 10ஆம் இடம் ப்ரொபோசல். 10ங்கிறது என்ன? ப்ரொபோசல். 10ங்கிறது ஜாப்பு, 10ங்கிறது கர்மத்தை பற்றி, 10ங்கிறது தொழில். அப்போ 9ஆம் பார்வை பார்த்தா தகப்பனுடைய சொத்து எவ்வளவு சிக்கலாக இருந்தது, பாக்கியத்தில் உள்ள சொத்து எவ்வளவு பிரச்சனையில் இருந்தது, இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய நேரம் 1/6/2026. இது எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய நேரம் 26/5/2026. 26/5/2026. பாருங்கள், வருஷம் 26, தேதி 26. ஒரு வாரத்துக்குள்ள என்ன சார் நம்ம கொண்டு போகிறோம்? இதில் வேறு திருக்கணிதமா வாக்கியமா? இந்த சண்டை பங்காளி சண்டை, பெரிய சண்டை. இந்த சண்டை பெரிய சண்டை. இந்த சண்டைக்கு நமக்கு இடமில்லை. ஓன் ஜாதகத்தில் என்ன செய்யும்? ஓன் ஜனசாதத்தில் யார் இருக்கா? 2ல் மாந்தி இருக்கானா? திருவாலங்காடு போ, மாந்தீஸ்வரர் கோயிலுக்கு போ, வேறு எங்கேயும் போகாத. அதை கரெக்டாக ஒன்று சொன்னால் போதுமே. அந்த அளவுக்கு மிதுனத்துக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் பொற்காலம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. கண்டிப்பாக மிதுனத்திற்கு, ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சி முதல்ல இருந்ததை விட மிக அற்புதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அடுத்தது அதில் மிருகசீரிசம், அம்மான் வழிபாடு, வாராகி அம்மன் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்தது திருவாதிரை அப்பன் நடராஜ பெருமானை எப்படியாவது ஒரு தடவையாவது நைட்டில் போய் ஒரு அர்த்தசாம பூஜையில் கலந்துக்குங்க. சிதம்பரத்தில் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அர்த்தசாம பூஜையை பண்ணுங்கள், பாலாபிஷேகம் பண்ணுங்கள், நல்ல முறையில் கொண்டு வாங்க. நிச்சயமாக வெற்றி. 48 இரவு பள்ளியறை பூஜை போங்க. கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். குழந்தை பாக்கியில் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் விருத்தியிலாக தொழில் கண்டிப்பாக மேம்படும். இதில் மாற்று கருத்து அல்ல, 90% உண்மை. அதுக்கடுத்தது புனர்பூஷம் குரு நட்சத்திரம் தான். குருவை பற்றி நம்ம பேசுகிறோம். எப்போதுமே குரு பாராயணம், குரு வழிபாடு எல்லா வகையிலையும் ஒரு தடவையாவது பட்டமங்கலம் போயிட்டு வாங்க, ஒரு தடவையாவது தென்குடி திட்ட போயிட்டு வாங்க. ஆலங்குடி குருன்னு திருச்செந்தூர் வேண்டாம், தென்குடி திட்ட பட்டமங்கலம் போயிட்டு வாங்க. நிச்சயமாக குரு மாதிரி குரு எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு, அதாவது மிதுனத்துக்கு குரு பகைன்னு நினைக்காதீங்க. உங்கள் ராசிக்கு 2ல் உச்சம் பெறுகிறார். அப்போ 2ல் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் சொல்லியாச்சு. நிச்சயமாக எது வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். எந்த திருமணம், எந்த புத்திரபாக்கியம், எந்த இண்டஸ்ட்ரி, எந்த நிறுவனம், எந்த கடை கனி, எந்த வெளிநாடு, எது வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். சிறப்பாக செயல்படுவீங்கள் என்பதில் மாற்று கருத்து அல்ல.